தென்னிலங்கையில் தலைமறைவாகியுள்ள பிரபல அரசியல்வாதி முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகிய நிலையில் தனது தொலைபேசியும் துண்டித்துள்ளதாக இலங்கை ஒழிப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை சட்ட நடைமுறைகளை மீறி கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 2.62 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக இழப்பு ஏற்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தரின் அடாவடித்தனம். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ரொட்ரிகோ என்னும் போலீஸ் உத்தியோகத்தர் மக்களோடு அடாவடித்தனமாக செயல்படுவதாக மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்த நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் வலியுறுத்தியுள்ளார். துபாயில் போலி அடையாளங்களுடன் தலைமறைவாகியுள்ள பாதாள உலக கும்பல் தலைவர்கள். இலங்கையின் முக்கிய பாதாள உலக கும்பல் தலைவர்கள் துபாயில் போலி அடையாளங்களுடன் வாழ்ந்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இலங்கையிலிருந்து படகு வழியாக இந்தியா சென்று அங்கிருந்து போலி ஆவணங்கள் மூலமாக துபாய் செல்லும் இலங்கையின் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் அங்கு போலி ஆவணங்களை உருவாக்கி கொண்டு தலைமறைவாக வாழ்ந்து கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு. முல்லைத்தீவு முத்து ஐயன்கட்டு குளத்தில் தமிழிளைஞரின் சடலம் மீட்கப்பட்டமையை ஒட்டி இலங்கை இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தப்படும் நிலையில் தமிழர் தாயகத்தில் இன்று வரை தொடரும் இராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடத்த இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அறிவித்துள்ளனர். காவல்துறைக்கு வருகிறது கிடுக்குப்பிடி. இந்த வாரம் வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்படும். அங்கு காவல்துறையினரின் தவறான நடத்தைகள் குறித்து காணொலிகளுடன் இரகசியமாக புகார் அளிக்க முடியும். மேலும் போக்குவரத்து மீறல்கள் மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் செய்யும் எந்த ஒரு குற்றத்தையும் அதன் மூலம் புகார் அளிக்க முடியும் என்று பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய கூறினார். ஊவா மாகாண குற்றப்பிரிவு பதுளை காவல் உட்கட்டமைப்பு மையத்தின் திறப்பு விழா நேற்று முன்தினம் பதில் காவல்துறை மா அதிபரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பை அழைத்து அவர் மேற்கண்ட விடயத்தை கூறினார். யாழ் கொழும்பு தொடரூந்தில் நடுவழியில் கோளாறு. யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையான இரவு நேர அஞ்சல் தொடரூந்தின் இயந்திரமையால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பயணிகள் நேற்றிரவு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் நேற்றிரவு காங்கேசன்துறையிலிருந்து 8 மணிக்கு புறப்பட்டு 8:30 மணியளவில் யாழ்ப்பாண தொடருந்து நிலையத்தை அடைந்து பின்னர் கொழும்பு நோக்கி தமது சேவையை அஞ்சல் தொடருந்து ஆரம்பித்துள்ளது.